திவாகர் வந்து நேத்திய வந்து எஃப்ஜே வந்து பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு பசுத்தோல் போர்த்திய புலியே இந்த விக்கல் விக்ரம் தாங்க. ஏயோ நீ உண்மையாலே பிக் பாஸ் பார்க்கலையா, இல்லை பார்க்காத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்கள் ஆட்கள் இன்னும் விக்கல் விக்ரமில் வந்து இது வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்குது. நீ விட்டுட்டு போன அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற புரிதல் உனக்கு 1% கூட இருக்காதா? இங்கே ஃப்ராங்க் நடக்கும், இங்கே வந்து சண்டை நடக்கும், இங்கே சீக்ரெட் டாஸ்க் நடக்கும், எல்லாமே உனக்கு தெரியும். ஏன்னா மாயா எபிசோட்லேயே நீ மாயாவுக்கு ஆதரவாக போஸ்ட் போட்ட நபர் தானே நீங்கள். அப்போ என்ன இங்கே வந்து ரொம்ப கயாஸ் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கயாஸ் அப்படிங்கிறது மஞ்சரி வந்தானா அந்த வார்த்தையை என்கிட்ட ஒட்டிக்கிச்சு. ஏன்னா அவங்களுக்கு தான் கயாஸ் அப்படிம்பாங்க. அவங்க ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப நல்லவங்க. மஞ்சரி கிரேட் பிளேயர், அவங்கள விடுங்க. இன்னொன்று யார்கிட்டயோ சொன்னாங்க, நான் 93 நாள் இந்த வீட்டில் இருந்தேன்னாங்க. அப்படியா? அவங்களே வந்தது வைல்டு கார்டு. எப்படி 93 நாள் இருந்திருப்பாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இவனுங்க வந்து பெல்ட்டினா அவங்க அந்த பெல்ட் அடிப்பாங்க. அதான் விக்கல் விக்ரம், உண்மையாலே நான் கேட்குறேன், நீ வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு வந்திருக்கியா? எதுக்கியா இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்க? இதெல்லாம் நடக்க தான் செய்யும். என்னமோ நீ வந்து ஒரு புனிதர் மாதிரி ஒன்று கட்டமைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க இல்லையா? எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி துஷாரியும் பிரவீனையும் வீட்டை விட்டு தெரித்தி விட்ருக்காங்க. ஒன்று அனுப்பிச்சிருக்கு நீயா. ஆனால் நீ தான் பிஆர்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்கல. உன்னை எப்படி அனுப்புவாங்க? நீ உள்ளே இருந்து இதே மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டே இரு ராஜா. நல்லா இருக்குது உன் ஆக்டிங்கு, ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா இதெல்லாம் ஓவர் ஆக்டிங்க. ஒரு மேனேஜர் பதவி கொடுத்தா அதை நான் ரிசைன் பண்ணுறேன். யோ இப்படி தான் நடக்குது தான் பிக் பாஸ் வீடு. இது என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை இல்லையா பிக் பாஸ் வீடு அப்படி இருந்தால் யார் ஒருத்தனும் பார்க்க மாட்டாயா? இது கூட உனக்கு தெரியாதா? நான் கண்டென்ட் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், நீ பொய்யா பேசிகிட்டு இருக்க. நீ கொடுக்குற ஒரு கண்டென்ட்டும் இங்கே எபிசோடில் ரிவீல் ஆகவே இல்லை. விக்கல் விக்ரம், நீ போ.